நம்முடைய வாழ்க்கையிலே தீமையினால் இருளினால் வருகிற எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் நாம் வந்து விட்டோம் என்றால் எங்கள் மேல் இருக்கிற அந்த சாபம் என்கிற முடியை ஆண்டவர் அகற்றி விட்டு ஆசீர்வாதம் என்கிற முடியை நமக்கு சூட்டுகிறவராக இருக்கிறார். அபிஷேகத்தை எங்கள் மேல் அவர் பொழிகிறவராக இருக்கின்றார். அதுவரைக்கும் நம்முடைய தலைக்கு மேல் மிகப்பெரிய பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகள், தனிமை, வேதனை, பயமெல்லாம் வந்து அழுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது பாருங்கள், பரலோக வல்லமையை நம்மேல் ஊற்றுகிறார், பரலோக அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. தூரமாக நல்லவர், சர்வ எங்கிலும் நீர் மாறாதவர், நீரங்களை குணமாக்கும் ஆண்டவர், எங்களுக்கு வாழ்வழிக்கும் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. லோருமாக நீ நல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. நீதாம் எங்கள் மேல் இரக்கமாய், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே,
உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். குருமாக மனதுருகும் தெய்வமே, ஏசையா, நாங்கள் மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். உடைய பிள்ளைகளை தொடும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலை கிடைக்க மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். மீண்டுமாக இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினாலும் ஆழ்பவரே. அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினாலும் ஆழ்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். நம் ஆண்டவர் நம் எல்லோர் மீதும் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். மனிதர்களுடைய இரக்கம் மாறி போகலாம், மனிதர்களுடைய அன்பு இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நம் ஆண்டவரோ எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். எங்களுக்காக சிலுவையிலே அவர் தோற்று போனவர் அல்ல, சிலுவையிலே அவர் வெற்றி அடைந்தார். அந்த வெற்றி அடைந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள். அந்த வெற்றி அடைந்த ஆண்டவரைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதனை செய்கிறோம். இந்த தபசு நாட்களிலே அவருடைய வெற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய தலையிலே சூடப்பட்ட முள்முடி சாபத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தீமையினால் இருளினால் வருகிற எல்லா தீமையில் இருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் நாம் வந்து விட்டோம் என்றால் எங்கள் மேல் இருக்கிற அந்த சாபம் என்கிற முடியை ஆண்டவர் அகற்றி விட்டு ஆசீர்வாதம் என்கிற முடியை நமக்கு சூட்டுகிறவராக இருக்கிறார். அபிஷேகத்தை எங்கள் மேல் அவர் பொழிகிறவராக இருக்கின்றார். அதுவரைக்கும் நம்முடைய தலைக்கு மேல் மிகப்பெரிய பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகள், தனிமை, வேதனை, பயமெல்லாம் வந்து அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது பாருங்கள், பரலோக வல்லமையை நம்மேல் ஊற்றுகிறார், பரலோக அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நம்மேல் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை புதுப்படைப்பாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் வந்து விடுகிறது, துக்கத்தில் இருந்து சந்தோஷத்துக்குள் வந்து விடுகிறது. அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை மறந்து போக மாட்டார். ஆண்டவர் பத்திரவை நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, எங்களை நீ நினைவு கூறுகிறீர், எங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிறீர். எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் உண்மையில் ஏற்றுக்கொண்டு வெட்டீர்.
எங்களுக்கு வாழ்வளித்திருக்கு, விடுதலை தந்திருக்கிறீர். Thank you. Hallelujah. தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. ஒருமாக தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. தூரமாக தாக்கி அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீமையேதும் நிகழ்வதில்லையே. தீயின் என்றே காத்திடுவேன் நான், தீமையேதும் நிகழ்வதில்லையே. தீயின் என்றே காத்திடுவேன் நான். உருமாக தாக்கி அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உருமாக உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட என்னையே தருகிறேன். நான் உம்மாக மாறிட என்னையே தருகிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம்
உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. தூரமாக இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நூறுமாக உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. மீண்டுமாக உன்னத என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. என்னுள்ளம் ஏங்குதையா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளம் ஆண்டவருக்காக ஏங்குகிற நேரம் இது. ஆண்டவரோ எங்களோடு வந்து குடிகொள்ளுகிற உன்னதமான ஒரு நேரம் இது. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவரோ நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நெருப்பு என்கிற வேதனை என்கிற கஷ்டம் என்கிற பாதையிலே நாம் நடந்து போகலாம், ஆனால் ஆண்டவரோ அதில் எரிந்து போக நம்மை விட மாட்டார். தீ நடுவே நடந்தாலும் நெருப்பு எங்கள் மேல் பற்றாதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுவார். தனிமை, மன அழுத்தம், போராட்டம், கஷ்டம் என்கிற நீர் நடுவே நாம் நடந்தாலும் நாம் தாழ்ந்து போக ஆண்டவர் விட மாட்டார். நம்மை அவர் தூக்கி விடுவார், நம்மை அவர் உயர்த்தி வாழ வைப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கை பஞ்ச காலத்திலே செழிப்படையும்படி செய்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். யாக்கோபை உயர்த்தின ஆண்டவர் எங்களையும் பூத்து குலுங்கும்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்துவோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களை நேசிக்கிறீர், எங்களை விட்டு நீர் விலக மாட்டீர், எங்களை கைவிட மாட்டீர். நீர் எங்களுக்கு பெலனாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீர். நாங்கள் அசைந்து போக விட மாட்டீர் ஆண்டவரே. பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் ஆனவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் ஆனவரே, பாடி புகழ்ந்து நான் உம்மையே. மீண்டும் எல்லாருமாக, பெலனும் அரணும் என் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும், உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். உம்மையே என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நீசி, என் கொடி நீ,
என் யெகோவா ராப்பா, என் பரிகாரி நீ, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர். We worship your mighty name, Lord. You are our mighty God. You are our wonderful God. You are our merciful God. We worship you, Lord. Hallelujah. We worship your mighty name, Lord. You are our God of healing. We worship you. You are our God of hope. We worship you. நீர் எங்களை குணமாக்கும் ஆண்டவர், நீர் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர், எங்களுக்கு நம்பிக்கையின் ஆண்டவராக இருக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் கரங்களை இறுக்கமாக பிடித்திருக்கிறவரே, எங்களை அசைவுற விடாத தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீதாமே எங்களை உம்முடைய திருக்கரத்தில் தாங்கி நிற்கிறீர். உம்முடைய தோள் மேல் எங்களை சுமந்து நிற்கிற ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத ஆண்டவரே, எங்களை மறந்து போகாத தெய்வமே, எங்களை எப்பொழுதும் நினைவு கூறுகிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எரிகோ மதில் இடிந்து விழுவதற்காக ஸ்தோத்திரம், செங்கடல் பிரிந்து போவதற்காக ஸ்தோத்திரம், யோர்தான் நதியை நிறுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளை இருளில் இருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பாதாளத்தில் இருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இருள் விலகுவதற்காக ஸ்தோத்திரம், அபிஷேகம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம், அடிமைத்தனங்கள் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம், பரலோக வல்லமை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவீனங்களில் இருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய மனத்தாழ்மையிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, எங்களை குப்பையில் இருந்து உயர்த்தி விடுகிற ஆண்டவரே, எங்களை சிங்காசனத்தில் உயர்த்துகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய அருள் மழையினால் நிரப்புகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நோய்கள் குணமடைவதற்காக ஸ்தோத்திரம், எலும்புகள் குணமடைவதற்காக ஸ்தோத்திரம், மூட்டுக்கள் குணமடைவதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளுடைய துயரம் நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே, எல்லோருமாக பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாக பாடுவோம் நம் தேவனை, மீண்டும் ஒரு தடவை நம் ஆண்டவரை போற்றுவோம், நம் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை, பாடல் பாடியே லோரமாக பாடுவோம் நம் தேவனை அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடியே எல்லாரும் சொல்லுவோம், அவர் நல்லவர். நன்மை செய்பவர் சர்வவல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக நல்லவர் நன்மை செய்பவர் சர்வவல்லவர், அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். மீண்டுமாக பாடுங்கள். ஆண்டவர்க்கு உம்மை ஆராதிக்கிறோம், செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். லோரமாக ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏற்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நுருமாக ஏற்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நுருமாக பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். நுருமாக அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டுமாக அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே நம் ஆண்டவரை முழந்தாள் படியிட்டு ஆராதனை செய்வோமா? உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா
அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. முழு மனதோடு நன்றி சொல்வே, முகமலர்ந்து நன்றி சொல்வே. முழு மனதோடு நன்றி சொல்வே, முகமலர்ந்து நன்றி சொல்வே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பேலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பேலன் தந்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கும் அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய கரங்களில் நேரத்தில் நாம் எல்லோரையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் குடும்பத்தில் வாரும் என்று கேட்போம். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணியுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், யாரெல்லாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் இப்பொழுது நாம் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய திருக்கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றோம். நாம் இந்த நேரத்தில் எங்களை தொடும், எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தை.